ஹாய் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெடிமேட் ஹாரி ஒர்க் ப்ளவுஸோட ஸ்லீவ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ லைனிங் அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கை இப்போ அட்டாச் பண்ணிக்கிட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, லைனிங்கில் பேச்சஸ் வரும். ஸோ அந்த பேச்சஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் 4 பீஸு. ஸோ அந்த 4 பீஸ் கூட நம்ம இப்போது ஜாயின் பண்ணிவிட்டு ஒட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒட்டு போட்டு, இது ஐஃபப் ஸ்லீவ் இருக்கிறதுனால அதுக்கு எவ்வளோ லென்த்தாக வருதுன்னு லாஸ்ட்டில் மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு கட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்ட அப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கு பைப்பிங் வச்சு நம்ம இந்த ஸ்லீவ் தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு ஓரம் ஸ்டிச் கூட ஓரம்னா அந்த எட்ஜ் ஸ்டிச் கூட போட்டுக்குங்க மேலே. ஸோ ஸ்டிச் போட்ட அப்புறம் ஃபைனலாக ஸ்லீவோட மெஷர்மெண்ட் என்ன இருக்குன்ட்டு செக் பண்ணி ப்ராப்பராக கட் பண்ணி இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்போது மிச்சமான பீசஸில் நம்ம ஒட்டு போட்டு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி கட்டெலாம் வச்சுக்கோங்க. இப்போ லைனிங் ரெடி. இந்த லைனிங்கை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு ஈவனாக வச்சுக்கிட்டு நாலு இடத்துலையும் இந்த ஆரி ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஈவனாக வச்சுட்டு லைனிங் வச்சு ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிச்சமாக இருக்கிற பீஸை ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட் போட்டால் இன்னொரு சைடில் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயே ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் போட்டுட்டு திருப்பியும் லைனிங் வச்சு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்ட அப்புறம் மேலே அந்த கடையோரமாக தைச்சிக்குங்க. ஸோ தைச்சிக்கிட்டிங்கன்னா சரியிடும். இப்போது நம்ம இதுக்கு பைப்பிங் அட்டாச் பண்ணணும். நம்ம எப்போவுமே லைனிங்க்கு பைப்பிங் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் ஒர்க்கெலாம் பண்ணியிருப்பாங்க. அதனால இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பக்கத்துலேயே நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு ஓரமாக இருக்கிறது அப்படியே தைச்சிட்டு உள்ட்ட போட்டுக்கலாம். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கு கரெக்டாக ஈவனாக வரும். அந்த சைடு இந்த சைடு ஈவனாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது 2 சைடு பார்த்து ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்ட அப்புறம் பைப்பிங் திருப்பின அப்புறம் கூட அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிடலாம். மொத்தமாக ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மொத்தமாக ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வந்த அப்புறம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி. இந்த ஸ்லீவ் ரெடியானது நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ண ப்ளவுஸுக்கு அட்டாச் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சிடும். இந்த மாதிரி இது ஐப்பாஃபாக இருக்கிறதுனால 2 பப்பு தான் கேட்டிருக்காங்க. குட்டியாக 2 பப்பு வச்சிட்டோன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி. இந்த ஸ்லீவை நீங்கள் ப்ளவுஸ்க்கு அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.